Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, நிறைய பேர் கால் பண்ணாங்க. டேய் கடுப்பா இருக்கிற உன்னை பார்த்தாலே கொள்ளு. நான் ஒரு அட்வொகேட்டு. காலேஜில் எனக்கு வந்து டைரக்டர் வந்து எனக்கு சீனியர் காலேஜில் பரியர் மேலே ஒரு ஷாட் கொடுத்தாரு. அதுவும் பஸ்ஸில் தான் கொடுத்தாரு. அந்த தாத்தா ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணுறது வந்து என்ன தான் பண்ணாங்க. கர்ணனில் வந்து நடித்தேன். பஸ்ஸையும் அதுவும் பஸ்ஸை உடைச்சிரு. அதுவும் பஸ்ஸில் தான் பஸ்ஸை உடைச்சது. இதுலேயும் பஸ்ஸு தான். அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல லால் சார் உண்மையிலே அடிச்சிட்டாரா? அந்த கண்ணத்தில் லால் சார் அடிச்செல்லாம் உண்மைதான். அது 3 டேக் நினைச்சேன். டேரக்டரே ஒரு டேக் ஓகேன்ட்டாரு. மாஸ்டர் இன்னொரு வாட்டி இருக்கலாம், சரியில்லை அப்படின்ட்டு. மாஸ்டர் மேலே கொஞ்சம் சரி. எங்கள் அப்பா இவரும் பைசன்ல வந்து நடிச்சிருக்காரு. அப்படியா? கர்ணன் படத்துல வந்து தனுசார் தூக்கிட்டு போவார்ல. ஆமா, அது அப்பா தான். ஓகே. அப்புறம் மாமன்னன்ல அந்த அந்த அடிமுறை கூடத்துல அடி வாங்குறாருல, அதுவும் அப்பா தான். அடி வாங்குற ஷாட்னாலே அப்பா தான். எங்க டேரக்டர் ஒரே கேள்வி, எதுக்கு சார் என்னையும் அப்பா அடிக்கிறீங்க? கர்ணனை போய் சொல்லியிருந்தாரு, டேய் வேற யாரையும் கூப்பிடாத, அடிலாம் உனக்கு உங்க அப்பாவே கூப்பிட்டுக்கோ அப்படின்னாரு. சரி நமக்கு கொஞ்சம் ஒரே வார்த்தை, எவ்வளோ வேணா அடிச்சுக்கடா, ஷூட் முடியும் போது பாராட்டா அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ நல்லா நடிச்சாலும் டேரக்டர் வந்து டேக் ஓகே தான் வருமே தவிர சூப்பர் அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு. எப்பவாவது சூப்பர் பாரு, அது கேட்காது. அடிக்கும்போது நம்ம ஆர்வ கோளாறுல எங்கேயாவது கையை உண்மையாக உடச்சோம்னா போச்சு இல்லை. ஆர்வ கோளாறுல கையெல்லாம் உடைப்பீங்களா? அது எங்கள் ஹாப்பினால. அது பஸ்ஸில் போகும்போது கத்தியில் குத்துவோம்ல, அது மாதிரி கை போகும்போது நீங்கள் நடிக்கணும் அதை அந்த ஷாட்டுக்கு அப்படின்னு நினச்சா அதை பண்ணவே முடியாது. எங்கள் டைரக்டர் அதை விரும்பவும் மாட்டார். வணக்கம் அண்ணே. வணக்கம். இப்போலாம் நல்லா சிரிக்கிறீங்க, ஆனால் படத்தில் மட்டும் சிரிக்க மாட்டீங்களே. வள்ளி நாயகம் எனக்கு வந்து இந்த அண்ணனை வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். எப்படி இருக்கீங்கண்ணே? இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க பைசனில். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி வந்திருக்கு படத்தோட ரிசப்ஷன் ரெஸ்பான்ஸ்? அது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, பேச தெரியாத மாதிரிலாம் நடிக்காதீங்க. நீங்கள் பயங்கரமாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். நடிக்கலடா இல்லடா, நீ வந்து ஊருக்கார மாதிரி பேசுறீங்க, சாவடிச்சுடுவேன். அப்படியே போட்டுக்கலாம்ல அதை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ தேட்டர் எல்லாமே ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 5 டேஸாகவே ஹவுஸ்ஃபுல் தான். நல்லா போயிட்டு இருக்கு படம். டைரக்டருடைய டச்சு அது பார்க்க ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுனால நல்லா வேகமாக போயிடுச்சு. யார் இந்த வள்ளி நாயகம்? வள்ளி நாயகம் எனக்கு சொல்லதாக இருந்தால், எனக்கு வந்து நான் ஒரு அட்வொகேட்டு. ஆமாம், காலேஜில் எனக்கு வந்து டைரக்டர் வந்து எனக்கு சீனியர். காலேஜில் நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு சீனியர். அவர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு சென்னை போயிட்டார், சினிமா சைடு போயிட்டார். நான் முடிச்சு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கர்ணன் படம் வரைக்கும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் இப்போவும் நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு அறிமுகமான நெருக்கமான நம்ம டைரக்டர் அப்படின்னால எனக்கு வந்து சினிமாவில் சான்ஸ் கிடச்சிது. அப்புறம் கர்ணனில் நான் வந்து நடித்தேன். பரியர் மேலே ஒரு ஒரு ஷாட் கொடுத்தாரு. அதுவும் பஸ்ஸில் தான் கொடுத்தாரு. அதில் உங்களை ஃபஸ்ட்டு கொலையே உங்களை தான். ஆமாம், அந்த தாத்தா ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணுறது வந்து என்ன தான் பண்ணேன். அப்போ அப்படி தான் எனக்கு சினிமாக்குள்ளே அறிமுகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சினிமாவில் ரொம்ப ஒன்றுமே தெரியாது தான். நம்ம சினிமா பார்க்குறதோட சரி. இப்போ நம்ம ஊர் டேரக்டர்னால நமக்கு அது கிடச்சிது. அப்புறம் கர்ணனில் வந்து நடித்தேன். பஸ்ஸையும் அதுவும் பஸ்ஸை உடைச்சிரு. அதுவும் பஸ்ஸில் தான் பஸ்ஸை உடைச்சது. இதுலேயும் பஸ்ஸு தான். இதுவும் பஸ்ஸு தான். அப்புறம் தான் மாமன்னனில் தான் டேரக்டர் வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கடா அப்படின்னா, ஓகே நான் அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கிட்டேன். நான் இப்போ கர்ணனில் நீங்கள் நான் நடிக்கிற மட்டும் தான் செஞ்சேன், அசிஸ்டண்ட் கிடையாது. ஆனால் மற்றபடி அதாவது மாரியண்ணன் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிலாம் இல்லை. ஊருக்காரங்க எல்லாருமே வேலை பார்ப்பாங்க, நடிக்க வந்தாலும் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. ஏன்னா தெரியும் நம்ம படம் அப்படின்னு நினச்சி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படின்னால அதில் ஒர்க் பண்ணேன், வந்து நடித்தேன். 2 தான். பட் ஆனால் இது மாமன்னன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மாமன்னன் ஃபஸ்ட்டு படம். வாழை வந்து எனக்கு நான் வாழை ஒர்க் பண்ணேன். அதில் அசோசியேட் டைரக்டர். இந்த படத்தில் வந்து பைசனில் வந்து நான் கோ டைரக்டராக இருக்கேன். இது டைரக்டர் அவருடைய அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கோம். சூப்பருங்க. ஏன் வந்து மாரி செல்வராஜ் சார், ஏன் அவரை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அவர் எங்கள் டைரக்டரு. சினிமா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அதை ரொம்ப கிட்ட கொண்டு வந்தது வந்து மாரியண்ணன் தான்.
தொடர்ந்து ஏடியா பயணிச்சுட்டு இந்த படம் அதாவது சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டே வந்தீங்க. இப்போ வந்து இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பைசன்ல. நீங்க தான் சொல்றீங்க. உண்மையான ரோலுங்க, முக்கியமான ரோல் தான். நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையில தான் சொல்றேன். இது உங்க ஊர் தானே? ஆமா, உங்க ஊர் தான். உங்க ஊர் மேல சத்தியமா சொல்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். சில பேர் வந்து மனசுல வந்து ஈஸியா பதிவாங்க, கோவம் வரும் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. அந்த மாதிரி இந்த கதாபாத்திரத்தோட வெற்றியா நான் எதை பார்க்குறேன்னா, உங்க மேல ஒரு கோவத்தோட தான் ஆடியன்ஸ் வந்து வெளியே வந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே யாராவது சொன்னாங்களா கோவம் வருது உங்களை பார்த்தாலே? அப்படி நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, நிறைய பேர் கால் பண்ணாங்க. டேய் கடுப்பாக இருக்கிற உடனே பார்த்தா படம் வந்து டைரக்டர் கூடயே படம் பார்த்துட்டு எல்லோரும் வெளியே வரும்போது சொன்னாங்க, டேய் உன்னை பார்த்தாலே கொள்ளணும் போதுங்க அப்படின்னாங்க. அந்த என்னென்னா அது அந்த ஷாட் வந்து பஸ்ஸில் ஒரு சீக்வன்ஸுன்னு அப்படின்னு தெரியும். அந்த ஷாட் எடுத்துகிட்டு இருக்க முதல்ல வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருந்தாங்க அந்த ஷாட்டில். வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அது கொஞ்சம் டேரக்டருக்கு கொஞ்சம் திருப்தியாக இல்லை. சரி திருப்தியாக இல்லை, மறுபடியும் வாக்கியில் வந்தார் டேரக்டர் வந்தார். டேய் எங்கடா இருக்காரு? நான் பஸ்ஸு முன்னால் போயிட்டு இருந்தேன், முன்னால் பைக்கில் போயிட்டு இருந்தேன், நீ ஓடி வந்தேன். என்னண்ணா அப்படின்னேன். டேய் என்னடா நான் நல்லா இல்லைடா அப்படின்னாரு. அப்புறம் முடிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இன்னொரு வேறு யாரா இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போ இன்னொருத்தர் ஆல்டருக்காக வச்சுருந்தேன். அப்புறம் அவனை சொன்னேன், அவரும் அது சரியாக இல்லை. உடனே டேரக்டரு, அப்புறம் கேமராமேன் கெலில் சார், அதுக்கப்புறம் மாஸ்டர் திலீப் மாஸ்டர், அவங்க 3 பேரும் முடிவு பண்ணாங்க. ஏதோ பேசினாங்க. டே அந்த லுங்கியை எடுத்து கழட்டி அந்த லுங்கியை கழட்டி வள்ளிகிட்ட கொடுறா அப்படின்னாங்க. லுங்கியை கட்டிட்டு வந்தா அப்படி கணக்கச்சு லுங்கியை கட்டிட்டு வந்து நம்ம ஆல்ரெடி லுங்கியில் தானே இருக்கோம் ஊரில், கணக்கச்சிதமாக பொருந்தது. உடனே ஷார்ட்டு எடுத்தார். டேரக்டருக்கு கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கொடூரமான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கெடா வந்து குத்தி கொள்கிற சீக்வன்ஸ், யாருமே எதிர்பார்க்காத ஒரு சீக்வன்ஸ். ஆனால் நீங்கள் அந்த கத்தி எடுத்தோன்னே எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இவர் ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்றது. அது ரொம்ப ரொம்ப இது என்ன சொல்கிறது, ரூத்லெஸ்ஸாக இருந்துச்சு. ரொம்ப இறக்கமற்ற ஒரு செயலை வந்து நீங்கள் செஞ்ச மாதிரி இருந்தது. இதுக்கு எப்படி உடனே தயாரானீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய, நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் சும்மா ஏடியாக ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு பஸ் முன்னாடி போயிட்டுருக்கேன், திடீர்னு வந்து லுங்கியை கழட்டி மாட்டிப்பா நீ தான்ப்பா நடிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தயாராகிறது இருக்குல்ல? இல்லைண்ணே, நம்ம ஒரு இன்னொருண்ணே நம்ம அசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால வந்து கேரக்டர் வைஸாக தெரியும். மற்றபடி அந்த சீனுக்கு வந்து அது வந்து இதே மாதிரி இப்போ நடக்கிறது சீன் இது இல்லை. இதே மாதிரி கிட்டத்தட்ட கடந்த 30 வருஷமாக இப்படி தான் பஸ்ஸில் எல்லாம் சண்டை அப்படி வருது. எந்த காரணமுமே இல்லாமல் பஸ்ஸில் சும்மா இடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி தான் சண்டை வரும். இடத்த பிடிச்சிட்டு நீ என் இடத்துல உட்காந்துருக்க அப்படின்னு பஸ்ஸில் சண்டை வரும். அதுக்கெல்லாம் சாதாரணமாக சண்டை வரும். அப்புறம் சும்மா சம்மந்தமே இல்லாமல் யாருன்னே தெரியாது, இப்போது நீயும் நானும் தெரிஞ்சு வச்சு சண்டை போடுறது வேறு. சிலது இந்த ஊருக்காரன்னு தெரிஞ்சு ஆனால் யார் பேர் ஊர் தெரியாது, அவன்கிட்ட சண்டை போடுறது, இப்படி தான் அங்கே வழக்கமாக நடக்குது. ஆமாம், அதனால் இந்த மாதிரி நியூஸுகள் நான் அட்வொகேட்டாக இருக்கனால இந்த மாதிரி நிறைய நியூஸுகள், நிறைய கேஸு இதெல்லாமே நான் கோர்ட்லேயும் பார்த்துருக்கேன். ஆமாம், அவனுக்கு சண்டை போடுறோம்னே தெரியாது. சொல்லப்போனால் நம்ம அவனுக்கு வருத்தம் தான் படணும். அவன் வந்து ஒரு கெத்தாக காட்டிக்கிறதுக்காக சண்டை போடுறான், அது எவ்வளோ பேரை பாதிக்கு அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதுதான் டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நான் வந்து அப்படி பஸ்ஸில் அப்படி ஒரு சீனை பண்ணிட்டு போயிட்டேன். அந்த ஒரு சீன் அந்த நீங்கள் ஹீரோ அதால் வந்து அவங்க ஃபேமிலி எவ்வளோ பாதிக்கப்படுது, மன உளைச்சல் ஆளவாங்க அப்படிங்கிறது தான் அதை தான் டைரக்டர் கன்வே பண்ணுறாரு. நீங்கள் கெத்துக்காக ஒன்று பண்ணிடுறீங்க, புரியுதா, உங்களுடைய பெருமைக்காகவும் அப்படிங்காக ஒன்று பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது ஒரு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஊருக்குமே உருவாக்குறது அப்படிங்கிறது தான் பைசன் படத்தோட அதுதான் நான் சொல்கிறேன், டேரக்டர் சொல்கிறார். கிட்டத்தட்ட அந்த சின்ன ரோல் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் வரும், அவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும் தனியாக சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது அங்கேயும் உங்களுக்கு ஒரு சீன், அங்கேயும் வந்து ப்ராமினெண்ட்டாக நீங்கள் மட்டும் தெரிவிங்க. ஓகே, மறுபடியும் அந்த கேரக்டர் வந்துருச்சு, ஏதோ ஒன்று பண்ண போகுது. ஆமாம், அது அந்த ஃபர்ஸ்ட் சீன் நம்ம பண்ணனால அது அப்படியே கண்டினியூட்டியாக மாறிட்டு அதை நான் எதுவும் நினைக்கிறேங்க. எப்படி இருக்கலாம் தயாராகிறீங்க? பான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? நடிக்கணும் அதை அந்த ஷாட்டுக்கு அப்படின்னு நினச்சா அதை பண்ணவே முடியாது. எங்கள் டைரக்டர் அதை விரும்பவும் மாட்டார். அவங்க லைவாக ஒன்று பண்ண வேண்டாம், அதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு அதுதான் அப்படி தான் சொல்லுவார். டேரக்டருமே எங்கள் சீனுமே நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம் அதெல்லாம் வந்து திடீர்னு தான் ஒன்று முடிவாகும். அதில் தான் ஒன்று காமிச்சு பண்ணுவார். அவருக்கு அந்த கிஃப்ட்டு உண்டு. ஒரு ஷாட்டோ ஒரு இடமோ லொக்கேஷனோ, ஆமாம், அது நிறைய இடத்துல சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து அவருக்கு ஒரு ஒரு அற்புதம் நடக்கும். அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. நானுமே இவ்வளவு
இப்படி ஷார்ட் வரும் அப்படின்னு நான் இருக்கல. ஷார்ட் பார்த்துட்டு மானிட்டர் பார்க்கும்போது நினச்சேன் பயங்கர, டேய் நம்ம முஞ்சாடா எப்படி இருக்கு. ஒரு பயம் இருந்துச்சா, ஐயோ இந்த மாதிரி ஒரு சீன் அடிச்சிட்டோமே, ஊருக்குள்ளே போனால் நிறைய பேர் நம்மளை பார்த்து திட்டுவாங்களே அந்த மாதிரிலாம்? இப்படியா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல, இவ்வளவு இதாக வரும்னு நினைக்கல. அன்னைக்கு இல்லை சீக்வன்ஸில் அன்னைக்கு அந்த ஷாட் நல்லா வந்துச்சு, ஓகே நல்லபடியாக முடிச்சாச்சு, மறுநாள் அந்த ஸ்டண்ட் இருக்குது நல்லபடியாக முடிச்சாச்சுங்கிறதான் இருந்துச்சு. ஏன்னா அது போக நான் அடி வேற வாங்குறேன்னே, அதனால் எனக்கு அந்த ஷாட் அன்னைக்கு முடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் நான் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னாவது டேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு மெல்ல அடிப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. நான்லாம் கேட்க வேணும், அது மாஸ்டர் திலீப் மாஸ்டருக்குலாம் வந்து வள்ளினா போதும் இருக்கு. டேய் அவன் நம்ம ப்ராப்பர்ட்டிடா, அவனை எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம்டா அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல லால் சார் உண்மையிலே அடிச்சிட்டாரா அந்த கண்ணத்தில்? லால் சார் அடிச்சதெல்லாம் உண்மைதான். உண்மைதான்ல. லால் சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்ணன் கூட அவர் கூட ட்ராவல் ஆகாது. அப்புறம் அதனால அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு தான் வள்ளியை அடிச்சுட்டா அப்படின்னாரு. அதான் அடிச்சிட்டிங்களே சார். அது இன்னும் நான் அது 3 டேக் நினைக்கிறேன். டேரக்டரே ஒரு டேக் ஓகேன்ட்டாரு. மாஸ்டர் இன்னொரு வாட்டி இருக்கலாம், அது சரியில்லை அப்படின்ட்டாரு. அதனால் மாஸ்டர் மேலே கொஞ்சம் வருத்தங்கள். நீங்கள் அந்த பஸ் சீக்வன்ஸ்க்கு நீங்கள் தயாரான விதம் பற்றி சொல்லுங்கள், அந்த ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ். டேரக்டர் என்ன ஒன்றுமே சொல்லலை. டேய் ஆடு வந்து ஒரு நல்ல அவருக்கு தெரியும். டேய் நான் அவன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உனக்கே தெரியும். குத்தி கிழிச்சு வெளியே உன் வீரத்தை ஆக்ரோஷத்தை ஃபுல்லாக இதில் காட்டு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்னேன். அப்புறம் என்னென்னா கண்டினியூட்டியாக வந்து அந்த சட்டை வந்து 1+1 வழக்கமாக வந்து ஃபைட்டுக்கு வந்து 1+2 வச்சுருப்போம், சட்டை வச்சுருப்போம். அதில் வந்து இல்லை. அப்புறம் பிளட்டு வேறு தெரிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு ஷாட் தான் பண்ண முடியும். ஒரு ட்ரெயில் மட்டும் பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரெயில் பார்த்தோம். ஆடு இருக்காது, ஆடை மாதிரி ஒன்று ஒரு க்ரிப்பு பிடிச்சிக்கிறதுக்காக ஒன்று வச்சுப்போம்ல, ஒரு டம்மி ஒன்று வச்சுக்கிட்டு குத்துற மாதிரி ஷாட் பண்ணோம். நான் நல்லா இருந்துச்சுடா, இன்னும் இது கொஞ்சம் நல்லா பண்ணடா அப்படின்ட்டார் டேரக்டர். சரி ஓகேண்ணே அப்படின்ட்டேன். ஆப்போசிட்டில் வந்து மாஸ்டர் பிளட்டு வச்சுருப்பார், அந்த இது ப்ரெஸ் பண்ணுறது தண்ணி தெரிக்கும்ல, அதுக்காக அவர் வச்சுருப்பார். ஒரே ஷாட் தான் நல்லா. நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது இப்போவே அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் தான் அப்படி பண்ணேனா அப்படின்ட்டு. ஒரே ஷாட் தான் வெறித்தனமாக பண்ணுறா அப்படின்ட்டாரு. சரி குத்தி மலத்தி 2 தான் அப்படின்னு தான் பண்ணேன். அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு மானிட்டர் பார்க்கும்போது டேரக்டருக்கு ஓகே திருப்தி ஆச்சு. எங்களுக்கு அதை ஷாட் நான் நடித்தாங்கலாம் எனக்கு திருப்தி இல்லை. எங்கள் டேரக்டருக்கு டேக் ஓகே ஆகிடுச்சு. அப்பா ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன சொன்னார் வந்து ஏதாவது பாராட்டா? அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ நல்லா நடித்தாலும் டேரக்டர் வந்து டேக் ஓகே தான் வருமே தவிர சூப்பர் அப்படிலாம் சொல்லவே மாட்டார் டேரக்டர். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து வாழை படத்தில் இந்த சேகர் சிவனஞ்சாம் பண்ணாங்கல்ல, அந்த பசங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகபட்ச சூப்பர்லாம் சொன்னார். அப்படியா? மற்றபடி யாருக்குமே கிடையாது. பெரும்பாலும் வராது, எப்போவாது சூப்பர் பாரு, அது கேட்காது. அது அப்போ மைக் ஆஃப் ஆகிடும். அது சொல்லுவோம், மைக் ஆஃப் தான் சூப்பர் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் சொல்லி நான் கேட்கவே இல்லை, அது படத்தில் தான் சூப்பராக இருக்கும். அவருக்கு சினிமா மேலே அந்த ஒரு ஈடுபாடு இருக்குல்ல, அந்த சினிமா மேலே கிட்டத்தட்ட ஒரு பயங்கர வெறி ஒன்று இருக்குல்ல சினிமா மேலே, அது வந்து நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்க? அந்த லா காலேஜில் படிச்சுட்டு இருந்தீங்கல்ல அந்த சமயத்தில் எப்படி? காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சீனியரு, அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து லவ் லெட்டர் எழுதி கொடுப்பாரு. அவர் கிளாஸ்மேட்டுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து லவ் ஓகே ஆயிடுச்சு உங்களுக்கு? டாபிக் வேற, படத்துக்குள்ள வாயா. அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே எல்லாருமே லவ் பண்ணுவாங்கல்ல, எழுத தெரியாது. எங்கள் டேரக்டர் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அப்படி அச்சடிச்ச மாதிரி எழுதுவார். நிறைய பேருக்கு எழுதி கொடுப்பாரு. நான் அவர்கிட்ட கேட்டதில்லை, அப்படிலாம் கேட்டது. ஏன்னா லா காலேஜ் பொறுத்தவரை சீனியர் மேலே கொஞ்சம் பயம் இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு. அதனால் நான் லவ் லெட்டர்லாம் கேட்டால் நான் ராகிங் பண்ணுவார்ல, அதனால் கேட்கல. மற்றவங்களுக்கும் எழுதி கொடுப்பாரு. அதனால் அப்போவே வந்து சினிமாவில் டான்ஸு அப்போ காலேஜில் வந்து அதெல்லாம் கல்ச்சுரல்ஸ் ஊர்லேயுமே அவர் ஊர்லேயுமே அவர் தான் பண்ணுவார். காலேஜில் நான் அந்த 2 வருஷமும் அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் தான் சென்னை போயிட்டார். அவருடைய சினிமா ஆர்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா பரியர் பெருமாள் படம் தான். படம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பரியர் பெருமாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அவர் ஒர்க் பண்ணுவார், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார். நம்ம அண்ணன் படம் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது நான் காலேஜ் கோர்ட் முடிஞ்சதுமே நேராக எனக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு கோர்ட் முடியுங்களா, நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு சினிமா தெரியாதுல்ல, இவங்களுக்கு வேலை பார்த்துட்டு போனாங்க, அவங்கள பார்த்து நான் சிரிப்பேன். இப்போ அதுதான் அப்போ அப்படியே ரிட்டர்னாக வருது. அவங்கள அசிஸ்டன்ட் இருப்பாங்களாம் வந்து சிரிப்பேன், டேய் என்னடா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேரக்டர் பயங்கரமாக உங்களை எத்தனை பேர் பார்த்து இப்போ என்ன பார்த்துலாம் சிரிக்கிறாங்கல்ல,
அது அப்படிதான். சரி, வீட்டில் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க? நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கீங்க, கோ டேரக்டராக இருக்கீங்க, இப்போ நடிகனாகவும் இருக்கீங்க, 10வது கைத்தொழில் ஒன்றை அதுதான் 10வது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள், அந்த மாதிரி. அப்படிலாம் கிடையாது. கிடைக்கிற நேரம் கிடைக்கிற வேலை எல்லாம் ஜாலியாக பார்க்க வேண்டியதானே. பார்ட் டைமாக தான் இப்போ லாவா இல்லை? இல்லை அதுவும் போய்கிட்டு இருக்கு. அதுவும் பார்த்துட்டு ஏதாவது கேஸ் கொண்டு வந்து கொடுத்து லீகல் பார்க்குறேன். ஆஃபீஸ் லீகல் பார்க்குறேன். ஆஃபீஸ் லீகல் உங்களுக்கு டைம் இருக்கு? நீங்க ஃபுல்லா சென்னையில தான் இருக்கீங்க. இல்லைங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குது, அவ்வளோதானே. நான் எங்களுக்கு அட்வொகேட் வேலைக்கு என்ன ஒரு கையில் தானே பண்ணோம். மற்றதெல்லாம் ப்ராசஸ் பசங்க பார்த்துவாங்கல்ல, என் ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்காங்க. அப்புறம் எங்கள் சீனியர் எங்கள் சார் இருக்காரு, எங்கள் சீனியர் லியோன்னு ஒரு சார் இருக்காரு. அவர் என்னுடைய என்ட்ராத கேஸ்லாம் எங்கள் சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விட்டுருவேன். அவர் பார்ப்பாரு, ஃபீஸ் மட்டும் அனுப்பிவிடுவார். இப்போ நீங்க ஒரு நடிப்பு அரக்கன். படத்துக்குள்ள வந்து நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இப்போ அமீர் சார் இருக்காரு ஒரு பக்கம், லால் சார் இருக்காரு, முக்கியமா உங்களுக்கு காம்பினேஷன் ஷார்ட்டா இருக்கக்கூடிய பசுபதி சார் இருக்காரு. அவங்க எல்லாம் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? அவங்க உங்களை மென்ஷன் பண்ணி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களா? பஸ்ஸு ஷாட்டே வந்து டேரக்டர் வந்து ஷார்ட் என்ன பசுபதி சாரை ஃபஸ்ட்டு அடிக்கணும் கை நீட்டி, அதான ஷார்ட்டு. அவர் வேற எப்படி நடிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வேற புதுசு. அவர் வந்து அவர்கிட்ட ஒரு டேரக்டர் ஒரு ஷார்ட் சொல்லிட்டாலே அவர் என்னன்னா தனியாக போய் பேசிகிட்டே இருப்பார், அந்த ஷார்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது ஃபைட்டு ஷாட் வேறு, நம்ம வேறு அவரை அடிக்கணுமே, எப்படி அடிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்ட்டு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். அவர் அடிக்கணும், அது அடிக்கிற மாதிரியால் உண்மையாகவே அடிக்கணும். உண்மையாகவே தான் கைப்பற்றும், கை உண்மையாகவே படும். ஆனால் என்ன கொஞ்சம் வலிக்காத மாதிரி, நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரியுதுனால அந்த கொஞ்சம் வலிக்காத மாதிரி அடிக்கணும். ஆனால் அடி கண்டிப்பாக உண்டு. சும்மா அந்த இப்படி இந்த பழைய படம் மாதிரி இப்படிலாம் போகாது கை. ஒரிஜினலாக இப்படி தான் போடும். அப்படிதான் அது வேறு எனக்கு பயமாக வேறு இருந்துச்சு. ஒருவேளை நம்ம டேரக்டர் வேறு வெறித்தனமாக நடிடா, நம்ம வெறித்தனமாக அடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வேறு இருந்துச்சு. அதுக்கு அடிச்சு முடிச்சோடனே ஹீரோட்ட வேறு சண்டை பண்ணுமா, ஐயோ முதல்ல இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஆனால் பசுபதி சார் கூப்பிட்டு சொன்னார், வள்ளி 2வது டேக்லாம் போகக்கூடாது, ஒரே அடினாலும் நீ நல்லா அடிச்சு நான் வாங்கிக்குவேன் அப்படின்ட்டார். ஓகே சார் அப்படின்னு அப்புறம் சொல்லி காட்டினார் இந்த பசுபதி சார், இங்கே அடிக்காத அடி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி கரெக்டாக அதை அடித்தேன். அந்த ஷாட்டு கரெக்டாக போச்சு. ஒரு ஷாட் 2 ஷாட் போச்சுன்னு நினைக்கிது. ஓகே ஆயிடுச்சு. எப்போ ஒருத்தரவங்கள்ட்ட ஒருத்தரவங்களுக்கு அறிமுகப்படுத்தோட பார்க்குறேன். எப்போ கேமரா உனக்காக அங்கே தான் வச்சுருக்காங்க, நீ பக்கத்துல நில்றா, நான் நிற்கிறேன் இங்கே. அப்பா பயங்கரமாக ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாரு. இது எங்கள் அப்பா. இவரும் பைசனில் வந்து நடிச்சிருக்காரு. அப்படியா? பைசன் நடிச்சிருக்காரு. ஆமாம். டைரக்டருக்கு வந்து கர்ணன் படத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அடி வாங்குவாங்களா? ஆமாம். அதில் வந்து டைரக்டர் அப்போ கூப்பிட்டாரு எங்கள் அப்பாவை. தனுசார் தூக்கிட்டு போவார்ல, ஆமாம், அது அப்பா தான். ஓகே. அப்புறம் மாமன்னன்ல அந்த அடிமுறை கூடத்தில் அடி வாங்குறாருல, அதுவும் அப்பா தான். அடி வாங்குற ஷாட்னாலே அப்பா தான். எங்கள் டேரக்டர் ஒரே கேள்வி, எதுக்கு சார் என்னையும் எங்கள் அப்பா அடிக்கிறீங்க? கர்ணனை போய் சொல்லியிருந்தாரு, டேய் வேற யாரையும் கூப்பிடாத, அடிலாம் விழும், உங்கள் அப்பாவே கூப்பிட்டுக்கோ அப்படின்னாரு. சரி நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. சரி நம்ம அப்பா தானே எவ்வளோ நாள் அடித்தாலும் தாங்கி பாரு அப்படின்னுச்சு. நாங்கள் உள்ளே உட்காந்து பெரிய ஊர்லேருந்து 4-5 பேர் போகிறோம். அவங்க டீ குடிச்சா எங்களுக்கு டீ தரல. நாங்கள் கோவத்தில் ஐயா டீ கூட தரோம். ஆமாம், அந்த டீ கேட்குறோம். இப்போ நாங்கள் வெளியில் போய் டீ குடிச்சு தரோம்னு சொல்லிட்டோம். எங்கள் சத்தத்தை கேட்டோன்னா எஸ்பி தச்சு வராரு. என்ன சத்தம்னா போய் இன்ஸ்பெக்டரும் அவனு கேட்காங்க, இந்த மாதிரி டீ குடிக்க போகிறோம்னா கொஞ்சம் நிற்க முடியாது அப்படின்னு தாரை வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் அடி விடுது. இல்லை நாங்கள் என்னையும் அடித்து நாங்கள் யார் சொல்லிட்டா டாக்டர் இப்படி கட்டுக்குள்ள உடஞ்சி போகணும், அடித்து கை கால் விட்டோம்னுட்டு. சரியான்ட்டேன். நிறைய அடிக்காது, அப்படி முட்டில் அடிக்காதுங்களேன், அடி உரைக்கி தெரியுது. ஆமாம். டாக்டர் சாட்டு நல்லதுக்கு வள்ளியப்பா அப்படி மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. அடுத்த சாட்டு போயிடக்கூடாதுன்ட்டு நான் அடிப்பட்டுட்டு நான் மாட்டு அப்படி விட்டு அடிபட்டு செத்த மாதிரி விழுந்துட்டேன். சாப்பிட்டு ஓகே நாளைக்கு. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை, எவ்வளோ வேணா அடிச்சுக்கடா, ஷூட் முடியும் போது அது நல்லா இருக்குங்களாப்பா ஒரு படம். சொல்லட்டும். ஒரே அப்பா சொன்னேன் ஏதோ எங்கள் அப்பா படம் நடிக்கிறோம், ஃபஸ்ட்டு டைம் நடிக்கிறோம், அடுத்த ஒரு சாப்பிட்டு வேஸ்ட்டாக வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலேயும் நடிக்கிறோம்.
அடிக்கிற ஷாட் வச்சா 2வது ஷாட் வாங்கிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஆமாம், அது நம்ம சொல்லி வேண்டிய எப்போ வயசாகப்பட்டு அப்படின்னு இந்த வாழைப்படத்தில் எப்போ நீ தாரில் சிவப்பு வேண்டாம் அப்பா தாரில் சிவப்பு எம்ப வந்து வயக்காட்டில் இருந்தா ஓகே நீ அப்போ இன்னும் இல்லைப்பான்ட்டு. அது மாதிரி இந்த படத்தில் வந்து இதில் அப்பாவுக்கு நிறைய இதில் டைலாக் பேசுகிறாருல, அவன் எப்படிப்பா அவன் தான் நல்லா விளாடுதானப்பா ஊருக்கு சேர்த்துக்கான் டீமில் சேர்த்துக்கான்னு சொல்கிறாருல, அது அப்பா தான் சொல்கிறாரு. அப்புறம் அந்த இன்னும் 2-3 டைலாக் உண்டு. ஊருக்கார வருவாங்கல்ல, அதாவது 60 வயசுல மேலே ஊருக்கார வேணும், 70 வயசுல வேணும் அப்படின்னா அப்பா தான். வழக்கமாக ஹீரோ ஃப்ரெண்டு அப்படின்னா என்னைய பேக்ராப்பில் விட்டுவார் எங்கள் டேரக்டர். இந்த படத்தில் தான் மாறிட்டு ஆப்போசிட் டீம் மாறிட்டு. உங்கள் பையன் மேலே கோவம்லாம் வந்துச்சாப்பா? இது நடிப்பு தானப்பா, இதில் கோபப்படுறது. அப்படியா? அதாவது இப்போ ஒரு டேரக்டர் சொல்லி இப்படி நடிடான்னு சொல்லும் போது சின்ன படத்தில் நம்பியாரில் வில்லன் நடிக்காது, அதுக்கு கோபப்பட்டு முடியுமா? எது நம்பியாரு? ஆமாம். சரி, உங்கள் பையன் இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு ஆளாக நிற்கிறாரு, எவ்வளோ தூரம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? பெத்த பிள்ளைக்கு நல்லா இருந்தாருக்கு பெத்த தாப்பனோட சந்தது தாய் தப்போட சந்தது போல உலகத்தில் யாரும் கிடையாது. நீங்கள் பேச பேச கலாய்ச்சிட்டே இருக்கிறாரு, இப்படி தான் அதான் இவன் ஜாலி. இது எல்லாமே எங்கள் அப்பாட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான். இந்த கலாய்க்கிறதுலாம் வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவை மாதிரி கலாய்க்க முடியாது, அப்படி கலாய்ப்பாரு. எங்கள் அம்மாலாம் கலாய்க்கிறத பார்த்து எங்கள் அம்மாலாம் அழுதுவோம், அந்த அளவுக்கு எங்கள் அப்பா கலாய்ப்பாரு. ஒரு வாழ்க்கையில் என்ஜாய்னு ஒன்று இருக்குது, ஒரு பிறந்தோம் இறந்தோம்னு ஒன்று இருக்குது. அந்த இடப்படுற காலத்தை நல்ல நிம்மதியாக இருக்கும். அது இப்போ அந்த நிம்மதி என் பையன் கற்றுக்கிட்டேன். அடுத்தடுத்து உங்களை படங்களில் நடிக்க கூப்பிட்டா போவீங்களா? போகிறேன், அது போகிறதுக்கு நமக்கு என்ன இது, அவங்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க, நம்ம 10 டிகிரி போடுறாங்க, ட்ரெயினில் டிகிரி போடுறாங்க, அவங்க ராஜிக்கு போடுறாங்க, டயத்துக்கு சாப்பாடு வருது, சாப்பிட்டோம் போனோம் உட்காந்து சாப்பிட்டு போனோம் வரணும், அவ்வளோதான். நல்லபடியாக இருக்குது. அப்பா ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. நான் அந்த அவ்வளோதான் 2 நிமிஷம் பயணியை விட்டுறேன். ஓகே, ரொம்ப நன்றிப்பா. இங்கே இருப்பா வரேண்ணே. இப்படி போட்டு கலாய்ச்சிட்டே இருக்கிறீங்களே, நாளைக்கு உங்களோட ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டாருன்னா சந்தோஷம் தான்டா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலைக்கலாம். அது தெரியும்ல, ரைட் ஓகே கலைக்கான்ட்டு. டேட் மை பவர். துரு ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் திருநெல்வேலியில் தான் இருந்து கபடி கற்றுக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று இந்த வாழ்வியலை புரிஞ்சுக்கணும்னு சொல்லியும் இங்கே இருந்திருக்காரு 1.5 வருஷம். மனத்தி கணேசன் சார் எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து கபடி சொல்லி கொடுத்தாருன்றது தெரியும். ஒரு 95% சொல்லியிருந்தாலும் ஒரு 5% நீங்களும் அவருக்கு வந்து கபடியில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு தகவல். அது தகவலாகவே இருந்துருமா இல்லை ரூமர் தான்? 5% இல்லை, 1% கூட இல்லை, எல்லாமே ப்ராக்டிஸ். இல்லை நான் கேள்விப்பட்டேன் சும்மா. இல்லை நான் வந்து டேரக்டர் வந்து என்கிட்ட சொல்லி துரு வந்து என்கிட்ட சொல்லி தான் அனுப்புனாரு. டே இங்கே பாரு திருநெல்வேலிக்கு போகிறான், நம்ம ஊர், நீ ஊருக்கார மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்காத, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, அவன் கபடி வந்து விளையாடணும், அதுக்கு நீ அவன் கூடயே இருக்கணும், அவனுக்கு ஸ்லாங் சொல்லிக் கொடு, பசங்களோட பழக வை, பேசவை, எல்லாம் பண்ணு, ஆனால் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். துரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி பற்றக்கூடாதேன்ட்டு நான் அப்படி நினச்சிவேன். அடிப்பட்டுட்டுனா அங்கேருந்து ஃபோன் வந்துடும், என்னடா செய்த அப்படிம்பாரு. அவர் விளாண்டு கீழே வந்து அடிப்பட்டாலும் அங்கே நமக்கு தான் திட்டு, அவருக்கு திட்டுறாரு, நமக்கு தான் திட்டு. ஏன்னா நான் தானே பொறுப்பு. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமான பொறுப்பு இருந்துச்சு, ஹீரோவை பார்த்துக்கணும். அது போக ஊர்லேருந்து பசங்க வந்துருப்பானுங்க, அவங்ககிட்ட வந்து ஹீரோங்கிற இந்த இது இருக்கும், அதை அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மறுபடியும் அதுக்கப்புறம் துருவ சாரு கூட வந்து பசங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. அவர்கிட்ட அந்த பசங்கள்கிட்ட விளையாடுற கபடி பசங்கள்கிட்டே வந்து நல்ல ஸ்லாங் நல்லா கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று கபடி முழுக்க முழுக்க துருவ சாருக்கு எல்லா சொல்லிக் கொடுத்தது வந்து நம்ம டேரக்டர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஆமாம், டேரக்டர் தான் எல்லா ஷாட்ஸுமே சொல்லிக் கொடுப்பாரு. அவர் தான் ஒவ்வொரு பாயிண்ட் இப்படி எடுக்கணும் இப்படின்னு சொல்லிப்பாரு. கணேசனை கூட இருப்பார். கணேசனை வந்து டேரக்டர் டவுட்டுக்கிட்டு வந்தால் கணேசன்கிட்ட கேட்டுப்பாரு. ஏன்னா டேரக்டரே வந்து கபடி பிளேயர் தான். அவர் நீங்கள் எங்களுக்கு காலேஜில் கபடியா இல்லை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? இல்லை, அவர் ஊரில் விளையாடுவார் கபடி, காலேஜில் விளையாடுவார். நீங்கள் எல்லாருக்குமே துரு தானே, எங்களுக்குலாம் துரு ஆடும்போது எங்களுக்குலாம் எங்கள் டேரக்டர் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் விளையாடுவார். ஒரு ஷாட்டு நீங்கள் மேக்கிங் வீடியோ வந்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரைடு வந்து துரு படத்தில் வருதுன்னா அதுக்கு முந்தின மேக்கிங் ஷாட் வந்து டேரக்டர் அந்த ரைடு பண்ணியிருப்பார். அது எல்லா ஸ்டண்டாக இருந்தாலும் சரி அவர் பண்ணிடுவார், இதை மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அதே பண்ணுவார், இமிடேட் பண்ணுவோம். அதுக்கு அந்த இதுக்கு தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் அவரை. அப்போ கையை உடச்சி காட்டினதெல்லாம் மாறி சார் இருந்தார், நீங்கள் கை உடைச்சிங்களா துருவுக்கு? ஆமாம், அதெல்லாமே அவர் தான் மாஸ்டர் கூட இருந்தாங்க. ஏன்னா இப்போ அடிக்கும்போது நம்ம ஆர்வ கோளாறுல எங்கேயாவது கையை உண்மையாக உடச்சோம்னா போச்சு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆர்வ கோளாறுல கையெல்லாம் உடைப்பீங்களா? அது எங்கள் ஹாபினால. அது பஸ்ஸில் போகும்போது கத்தியில் குத்துவோம்ல, அது மாதிரி கை போகும்போது கையை உடைக்கிறது ஹாபினால. அது ஒன்று மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு. டேரக்டருமே வந்து சீன்ஸை சொல்லிடுவார்.
இப்படி பண்ணுங்க அடிபடாமல் இருக்கிறதுக்காக மாஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவ்வளோதான். எப்போ உங்களுக்கு அந்த கிட்டானா மாறிட்டாரு துரு அப்படின்றது தெரிஞ்சது? ஷூட்டிங்க்கு இல்ல நீங்க நேர்ல பார்த்துட்டே இருக்கீங்களா இதுல இந்த ஊருக்காரரா மாறிட்டு இருக்காரு அப்படின்றது எப்போ தெரியும்? டேரக்டர் வந்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷூட் போகலாம் டேரக்டர் அப்படின்னு சொன்னார். அப்போவே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், சரி கிட்டானா மாறிட்டேன் அப்படின்னு. டேரக்டர் அது வரைக்கும் டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். எவ்வளோ வருஷம் இருக்கும், ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா டேரக்டர் வருவார், அப்பப்போ வருவார், ப்ராக்டிஸ் பண்ணுவார், போயிடுவார். அப்புறம் எதுவுமே சொல்லலை. டேரக்டர் எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரோ அப்போவே வந்து துருவ் வந்து கிட்டானா மாறிட்டார். சென்னையில் அவர் வாழ்ந்த அந்த விதம் வேற, திருநெல்வேலி மாதிரியான ஊரில் அவர் வாழ்கிற விதம் வந்து வேற மாதிரி தான் இருக்க போகுது. மேபி அவருக்கு கிடைச்ச அந்த எலைட்டான சில விஷயங்கள் இங்கே கிடைக்காது. இங்கே அதுக்கேற்ற மாதிரி எப்படி அடாப்ட் ஆனார்? அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒன்று, இந்த படத்துக்காக நம்ம வந்து நம்மளுக்காக வேறு வழியே கிடையாது, இந்த பசங்களோட சேர்ந்தாதான் அந்த ஸ்லாங் வரும், திருநெல்வேலி ஸ்லாங் வரணுங்கிறதுக்காகவே வந்து பேசுறது வைக்கிறது, அதுக்கப்புறம் பழகிறது. அப்புறம் திங்ஸோடைய பேர்லாம் வந்து நிறைய வந்து தெரியாது. இப்போ வந்து நீங்கள் தொடப்பம்னு சொல்லுவீங்க, எங்கள் ஊரில் வாரியல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய வந்து திங்ஸ் பேரே நம்ம மாற்றி சொல்லுவோம். அது எல்லாமே கற்றுக்கிறதுக்கே பசங்களோட சேர்ந்தார். அப்புறம் ஊர் பசங்க, நடிக்கிற பசங்க, விளையாடுற ஆள், ஊரில் இருக்கிற பொம்பளையாட்கள் எல்லாமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே வந்து அவங்களோடய பேசி 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 அதை அவர் ட்ரெயின் ஆனார். கபடியிலே வந்து அவர் ட்ரெயின் பண்ணும்போது 200 பேர் ட்ரெயின் பண்ணாங்க. 200 பேர் பசங்க கேம்ப்பு. அப்போ எல்லாருமே திருநெல்வேலி பசங்க தான், திருநெல்வேலி தூத்துக்குடி பசங்களாம் அவர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பசங்களுமே ஒன்று ஒன்றா ரொம்ப ஃப்ரெண்டானோன்னா அது பேசி 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 அவர் தயாராகிட்டார். ஓகே, இந்த படத்தில் நடந்த உண்மையான சில விஷயங்கள் வந்து டைரக்டர் சொல்லும் போதோ இல்லை கதையோட ஸ்கிரிப்ட் படிக்கும்போதோ உங்களை பாதிச்சிருக்கும்ல, அதை பற்றி சொல்லலாமா? உங்களுக்கு கணேசன கதையே வந்து இதுதான். கணேசன கதை வந்து ரொம்ப ஒரு ஒரு படபடன்னு வரக்கூடிய கதை தான். ஏன்னா அவர் அப்படி தான் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் சொல்லப்போனால் அவர் பண்ண மாதிரிலாம் ப்ராக்டிஸ் கட்டோம்னா அவ்வளோதான், நீங்கள் என்னடா அதிகமாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தோணும். அந்தளவுக்கு அவர் வந்து ட்ரெயின் ஆகி அந்தளவுக்கு மேட்ச் விளாண்டு கணேசனை மனத்தி கணேசன் அப்படின்னு பேரை கேட்டாலே வந்து எங்கள் அப்பா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அப்பா சொல்லியிருக்காருல்ல, இந்த மாதிரி கணேசன் ஒருத்தர் இருக்கார். நான்லாம் இப்போ 10 வயசு இருக்கும்போது தான் எனக்கு சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது காது வலி கேட்ட ஒரு தூரமாகவே கேட்ட ஒரு அண்ணன் நம்ம ஒரு அண்ணன் இருக்கார், கபடி விளாண்டுருக்காரு அப்படிலாம் கேட்டதை அவர் படமாக நம்ம வந்து பண்ணுவோமா அப்படிங்கிறதுலாம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லப்போனால் கற்பனையாக கனவான்னு கூட தெரில. எனக்கு என்னென்னா கணேசனை நான் பார்க்கணும்னே ரொம்ப நாளாக சின்ன பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கூட பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடச்சிது. ஒரு இந்தியன் பிளேயரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன், யார் இந்த வள்ளிநாயகன் கீழே போட்ட பிறகு இவர் தான் அடுத்த மாரி செல்வராஜ் படத்தின் முக்கியமான வில்லன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. படிச்சிங்களா? எந்த பேப்பர்லையும் போடல, நீயா அடிச்சு விடாத. படிச்சேங்க. பஸ்ஸில் அந்த சம்பவம் பண்ண கத்திங்கிறதான் இருக்கு, ஏதாவது மாட்டிக்காத வாய சொல்லி. உண்மையை சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, வில்லன்லாம் அப்படிலாம் கிடையாது. இதில் செகண்ட் வில்லனா நடிச்சிருக்கீங்களா? வில்லன்லாம் கிடையாதா? நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க இந்த கேள்வியா, அடுத்த படத்துக்கு வில்லனா போடுவான். டேய், இந்த பேட்டியே வராது பாக்கியா, இந்த இன்டர்வியூவே வராது எங்கள் ஒய்யால. ஆனால் லைவாக போயிட்டு இருக்குண்ணே, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நெட் இல்லை, ஒன்று இல்லை, வைஃபை இல்லை. தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தான். டேய், அவருக்கு தெரியும்டா, எங்கள் டைரக்டருக்கு வந்து தெரியும். ஏன்னா 4 படம் பண்ணியிருக்கேன், அவருக்கு தெரியாதா? அவர் கூட அவர் இன்ட்ரி போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்பயும் போல பேசுங்க, நீங்கள் பாட்டுக்க ரொம்ப ஐப்பராக கத்தாதீங்க. எங்கள் டைரக்டருக்கு வந்து தெரியும் யாருக்கு எப்பப்போ ஏதாவது கொடுக்கணுங்கிறது தெரியும். அதனால் வந்து அவர் தான் முடிவு பண்ணுவார். ஒரு கேரக்டர் வந்து அதிகபட்சம் நம்ம சஜஷன் பண்ணுவோம் நாங்கள், ஏன்னா இவங்க நல்லா இருக்கவங்க நல்லா இருக்குன்னு கேட்போம், இவங்க பண்ணிக்கலான்னு கேட்போம். பட் ஆனால் டிசிஷன் வந்து அவர் தான், ஆர்டிஸ்டோடைய டிசிஷன் அவர் தான். இதனால நோட் பண்ணிக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே என்கிட்ட நடிக்கிறான்னு கேட்காதீங்க. ஆனால் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு, தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் ஏற்று நடிங்க, பிஸியாகவே இருங்க, அப்பப்போ ஃபோன் அடிச்சா எடுங்க. இதெல்லாம் எடுக்க தானே செய்தேன். வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா இந்த படத்தில் நடிச்சது? என்னென்னா எங்கள் இயக்குனருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கூட ஒர்க் பண்ண என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், என்னுடைய பசங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் எழில் சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் குமார் அண்ணன், அப்புறம் மியூசிக் டைரக்டர், மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக துரு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி, பசுபதி சார், அமீர் சார்,
ஏன்னா நிறைய நாங்களும் அவங்கள கொஞ்சம் கஷ்டம் படுத்திருக்கோம், கொஞ்சம் இல்லை நிறையவே. பட் ஆனால் படத்துக்காக தான் அப்படிங்கும்போது ஹீரோயின்ஸ் 2 பேர், அதுக்கப்புறம் ஊருக்காரங்க பசங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் லொக்கேஷனாக திருநெல்வேலியில் நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த ஊர் பசங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஊர் பசங்களுக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போதே எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா லொக்கேஷனாகவும் ஆர்டிஸ்டாகவும் எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டி போட்டு பண்ணாங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணுறது வந்து அதுவே கிடச்சிது அப்படிங்கும்போது எங்களுக்கு நான் நினச்ச சந்தோஷத்தோட அதிகமான வெற்றி, பெரிய வெற்றி. இது எனக்கு தெரிஞ்சு 4 படத்தை விட இந்த படம் தான் பயங்கரமான ஓப்பனிங்கு, கலெக்ஷனாகவும் பயங்கரமான கலெக்ஷன். ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது பயங்கரமாக. அதனால் இதே சந்தோஷம் இன்னும் தொடரும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. சூப்பர்ண்ணா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Eagle Electronics Festival of Discount Sale, Home Appliances and Kitchen Appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி.